Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் குஃப்தா கிரேவி. இது வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டா, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்கூடவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் குஃப்தா கிரேவியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் குஃப்தா கிரேவி செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டனை வந்து இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அடுத்து இதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு பொட்டுக்கல்லையை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதுவும் இது கூட போட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் ஆயில். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஹவருக்கு இது ஊற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்து கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்திட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தை அரைச்சா அதே ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு ஆயில், ஆயில் ஊற்றிட்டு அடுத்து இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அடுத்து இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் ஒரு 2 செகண்டுக்கு இந்த வெங்காயத்தை இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சி வச்சிருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கணும். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது வந்து கலருக்காகத்தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதில் வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து இதில் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கறி குழம்போட கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு,
உப்பு சேர்த்திட்டு இந்த கிழங்க நல்லா இந்த மசாலையோட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு, கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம பால் பண்ணி வச்சுருக்கிற இந்த கைமாவை இது கூட போட்டுடலாம். கைமாவு போட்டுட்டு அடுத்து இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கைமா நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மட்டன் குஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் குஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.